வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக் கேபேஜ் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபேஜ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் கேபேஜை ஒரு கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 3 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, இதை இப்போ சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி பிசைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா மூங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், கேபேஜ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, வெளியே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். Thanks for watching.